கர்நாடக மாநிலம் யாத்கிரின் ஷாகாபாத்தைச் சேர்ந்தவர் கிரீஷ். 40 வயதான இவர் மாஜத முன்னாள் அமைச்சர் குருநாத்தின் உறவினர். அரசு அதிகாரியாக வேலை செய்து வந்திருக்கிறார். கிரீஷின் மனைவி அஞ்சலி 2020ஆம் ஆண்டு விஜய், சங்கர் ஆகியவர்களோடு ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கிரீஷ் கொடூரமாக கொல்லப்பட்டார். கணவர் இறந்ததும் அவரின் அரசு வேலை கருணை அடிப்படையில் அஞ்சலிக்கு வந்திருக்கிறது. சமூக நலத்துறையில் வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வேலை விஷயமாக வெளியே சென்றவரை திடீரென்று ஒரு கும்பல் வழிமறித்திருக்கிறது. அஞ்சலி சுதாரிப்பதற்குள் அந்த மர்ம கும்பலைச் சேர்ந்தவர்கள் காருக்குள் வைத்தே அவரை கோடாரி போன்ற கொடூர ஆயுதங்களால் வெட்டி போட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். அஞ்சலியை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். 4 நாட்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அஞ்சலியை கொன்றது யார் என்ற கேள்விக்கு விடை தேடி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக எல்லப்பா, காசிநாத், தத்தாத்ரேயா, ஜெகதீஷ் ஆகிய 4வரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கைதான 4வரும் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள். இவர்களை ஏவியது விஜய், சங்கர். அஞ்சலியின் கணவரை 2020இல் தீர்த்து கட்டிய அதே நபர்கள்தான் தற்போது அவரை கொன்று கூறு போட்டிருக்கிறார்கள். கணவனின் கொலைக்கு பழி தீர்க்க வேண்டுமென அஞ்சலி நினைத்திருக்கிறார். சமீபத்தில் ஆட்களை தயார் செய்து விஜயையும் சங்கரையும் கொல்ல முடிவு செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இருவரும் நூலிழையில் உயிர் தப்பியிருக்கிறார்கள். அஞ்சலியால் தங்கள் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த இருவரும் அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் கூலிப்படையினர் அஞ்சலியின் கதையை முடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கூலிப்படையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளிகளான விஜய், சங்கர் ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.